வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கதைகள் பதில திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பெரிய கருப்பு. உலகநாதன் 4வது சிகரெட்டை 3வதின் தொடர்ச்சியாக பற்ற வைத்து கொண்டிருந்தார். காற்று கடந்து போயிற்று. சிகரெட் பற்ற வைத்த தீக்குச்சியை சரட்டென்று அணைத்துவிட்டு காற்று போன விதம் கொஞ்சம் கோபமாயிருந்தது. என்னத்துக்கு இப்போ சிகரெட் பிடிக்கிற என்று கண்டிப்பது போல் இருந்தது. உலகநாதன் எப்போதாவது சிகரெட் பிடிக்கிறவர், இன்று அதிகம். காரணம் கோபம். சம்பந்தமில்லாத இடத்துக்கு தன்னை நகர்த்தி சம்பந்தமே இல்லாத வேலையை செய்ய சொல்லுகிறதே இந்த அரசாங்கம் என்கிற கோபம். செங்கல்பட்டு ஆளை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்துக்கு இழுத்து கொண்டு வந்து அடிஷனல் ஃபோர்ஸ் என்று பெயரிட்டு 8 மணி நேரமாய் கும்மிருட்டில் புளியோதரையும் டீயும் வழங்கி உட்கார வைத்திருக்கிறார்கள். போலீஸ் உத்தியோகத்தில் புளியோதரையும் டீயும் புதிய விஷயம் இல்லை. இப்படி செத்த உணவு உண்ண வேண்டியிருக்கிறதே என்ற கோபம் இல்லை. வெட்டவெளியில் டென்ட்டு கூட இல்லாமல் 80 ஆட்களோடு இருட்டில் நிற்கும் செயலில் கூட ஆதங்கம் இல்லை. இது இயல்பு, போலீஸ் வேலையின் ஒரு பகுதி. ஆனால் யார் எதிரி, எங்கு இருப்பு, என்ன நிலைமை, என்னவித நடவடிக்கை தெரியவில்லை. முழு திறனோடு வரவும் என்பது கட்டளை. முழு திறன் என்றால் எல்லாவித ஆயுதங்கள், உபகரணங்கள், 60 303 ரைபிள், 10 ஸ்டண்ட்டுகள், 2 மிஷின்கள், 1 பசுக்கா, 6 ஒயர்லெஸ் செட், அலுமினியத்தட்டு, குவளை, குடிநீர், இத்தனையும் ஏற்றி வரும் வாகனங்களும் இது அடங்கும். அந்தி சாயும் நேரத்திற்கு போடிநாயக்கனூர் வந்து இறங்கி லோக்கல் போலீஸில் தடம் தெரிந்து கொண்டு 11 கிலோமீட்டர் மேடு பள்ளமான சாலையில் வண்டி ஓட்டி 2 கிலோமீட்டர் மார்ச் செய்து மலையடிவாரம் வந்தாகிவிட்டது. ஏற்கனவே மலையடிவாரத்தில் ஒரு படாலியன் இருந்தது. மச்சக்காலை பல் தெரிய வரவேற்றான். உலகு, வா, நல்லா இருக்கிறியா என்று கை நீட்டினான். மச்சக்காலை சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவனும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான். உலகநாதனும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான். மச்சக்காலை மதுரை, உலகநாதன் செங்கல்பட்டு. ஓரிடத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று அந்த இடத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அடிஷனல் போர்ஸ் கேட்டு அவனுக்கு துணையாய் வந்திருப்பதால் இது ஒரு ரிப்போர்ட்டிங் மாதிரி ஆகிறது. ரிப்போர்ட் செய்கிறவர் ரிப்போர்ட் வாங்கிறவருக்கு மரியாதை செய்வது மரபு. கை குலுக்கிய பின் மெல்ல விரைப்பாகி மிருதுவாய் சல்யூட் செய்து, செங்கல்பட்டு ரிசர்வ் போலீஸ் 7th கம்பெனி 3rd பேட்டியன் ரிப்போர்ட்டிங் சார். அவர் மரபு கடைப்பிடிக்க மச்சக்காலை பளிச்சென்று விரைப்பாகி முழு வேகத்துடன் சல்யூட் செய்து தேங்க்யூ சார் என்றான். தளர்ந்தான். என்ன பிரச்சனை மச்சக்காலை? சொல்கிறேன், உட்காரு. டேய். மடக்கு நாற்காலி ஒன்று கொண்டு வரப்பட்டது. தரையில் அழுந்த வைக்கப்பட்டது. டீ குடியா? உட்காரு. உலகு, நல்லா இருக்கியா? இருக்கேன் மச்சக்காலை, 4 வருஷம் ஆச்சு பார்த்து. ஆமாம், சின்னவர் சீக்கா அமெரிக்கா போன போது பார்த்தம்மா ஏர்போர்ட்டில். சின்னவர் என்பது அப்போதைய முதல் மந்திரி. ஆமாம். உன் பசங்க நல்லா இருக்கா? வீட்டில் எப்படி? நல்லா இருக்காங்கப்பா எல்லாரும். என்ன இங்கே பிரச்சனை? கஞ்சா பயிர் திடீர்னு முழிச்சுக்கிட்டு முடக்கு முடக்குன்னு கத்துறாங்க. மலைக்கு 4 பக்கமும் மடக்கி உட்காந்துருக்கோம். ஏன் மேலே போகலை? போவாதேங்கிறான். அது தவிர மேலே AK-47 வச்சுருக்கான். உள்ளே போனால் சமாரியா சுடுறான். 4-5 AK-47 இருக்கும் போல். மரத்தையே பொத்துக்கிட்டு வருது. ஏறினியா? 6 தரம் முயற்சி செய்தேன். அடிபட்டிருக்கா யாருக்கும்? இல்லை, அடிபடுற நெருக்கத்துக்கு போகலை. புஜு புஜுன்னு சவுண்டே AK-47 சொல்லுது. பதிலுக்கு சுடுறது தானே. சுட்டமே, கத்தாழையில் பட்டு நம்ம தலைமையிலேயே உழுது. எதிரி டாப் பொசிஷன். சின்ன மூமெண்ட் கூட தெரியுது. பஸ்கா போடுறது கூடாதாம். ஏன்? மேலே பழங்குடி, ஏதோ நாயக்கர்னு ஆதிவாசிங்க 10 குடும்பம் இருக்கான். 2000 வருஷத்துக்கு இவங்க தான் கடைசி தலைமுறையாம். பஸ்கா போட்டு ஒழிச்சிடக்கூடாதான். நாம் முக்கியமா, நாயக்கர் முக்கியமா? தெரியலையே. பேசாமல் உட்காந்துட்டோம். எத்தனை நாளாக நடக்குது? 4 நாளாக. சாப்பிட்றதுக்கு எப்படி? அப்பப்போ ஏதோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. கஞ்சா பயிருக்கு காவல் காக்கிறோமா? அப்படித்தான் ஆயிட்டுருக்கு. அப்பயே அடிஷ்னல் ஃபோர்ஸ் என்னை ரிலீஸ் பண்ணணும். ஐயோ, ஒரே முட்டாள்ல. ஒரு நைட் தூக்கம் வேணும். யாரும் தூங்கலை. இவ்வளவு தானா? பிறகு திரும்பிடலாமா? தெரியலையே. யார் கேட்டது அடிஷ்னல் ஃபோர்ஸ்? நான் கேட்கல. கலெக்டராக ஏதோ திட்டம் போடுறாரு. கோட்டையிலேருந்து தினம் உத்தரவு வருது. என் புத்திக்கு உன்னைய கூப்பிட்டுருக்கிறது பார்த்தா
அட்டாக் செய்ய சொல்லுவாங்கன்னு படுது. ஏன், நீ கொஞ்சம் துணிச்சலான ஆள், உள்ளே புகுந்து எதுனா செய்வ, சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும் சொல்லிவிட்டு மச்சக்காலை வாய்விட்டு சிரித்தான். இது கேலியா இல்லை பாராட்டா என்று புரியவில்லை. ஆனால் இது உண்மை. 4 நாள் மனையடிவாரத்தில் உட்கார்ந்திருக்க உலகநாதனால் முடியாது. இந்நேரம் 2இல் 1 தெரிந்திருக்கும். ஒன்று நான் இல்லை நீ என்று கஞ்சாப்பயிர் ஆளோடு மோத நேர்ந்திருக்கும். காட்டு நாயக்கர் கதையெல்லாம் உலகநாதனிடம் செல்லுபடியாகாது. மேலந்து சொல்கிறான், நான் என்னையா பார்ப்பேனா? நாயக்கர் நினைப்பனா? போங்க சார், பதிலுக்கு சுட்டேன் 11 பேர் காலி என்று ரிப்போர்ட்டிங் நடந்திருக்கும். ஆனால் இது அடிஷ்னல் ஃபோர்ஸ். முதல் ஃபோர்ஸ் கட்டளையிட அடிஷ்னல் ஃபோர்ஸ் அதன்படி தான் நடக்க வேண்டும். மச்சக்காலையும் உலகநாதனும் ஒரே பதவி என்றாலும் இந்த நேரம் மச்சக்காலை உசத்தி மச்சக்காலை தான் தலைமை. மச்சக்காலை ஆட்கள் தூங்கும்போது உலகநாதன் ஆட்கள் காவல். ஏனெனில் இது கூடுதல் படை, துணைக்கு வந்த தோழமை. ஆனால் மச்சக்காலையுடன் தோழமை என்பது குமட்டலான விஷயம். அவன் வேஷதாரி. தூங்குபவர் கருத்தை அறுக்கிறாள். பிரதமர் வந்தால் முன்னால் போய் நிற்பதும், பிரச்சனையாகி தடையடி நடந்தால் பின்னே போய் என்ன ஏது என்று கேட்பதும் அவன் வாடிக்கை. கொஞ்சம் நரி, பெரிய கோலை, முகத்தில் மீசையும் பவுடரும் அதிகம் இருக்குமே தவிர சரக்கு இல்லாத ஆள். 4 நாள் பல்லு குத்தி உட்கார இவனால் தான் முடியும். மச்சக்காலை கம்பெனி நகர்ந்து பின்வாங்கி உலகநாத நாட்கள் பொசிஷன் எடுத்துக்கொள்ள 1/2 மணி நேரம் ஆனது. ஆதிவாசிங்க அப்பப்போ ஒத்தாளாக வருவாங்க. சுற்றாதீங்க, குரல் கொடுக்க பதில் குரல் வரும். வரலேனா பயமுறுத்த வானத்தை நோக்கி சுடுங்க. ரொம்ப டெலிகேட் வேலை இது. ஆதிவாசியை சுட்டா பெருசாக போயிடும், ஜாக்கிரதை. இச்சக்காலை நின்று பயமுறுத்தி விட்டு போனான். யாரையா கஞ்சா பயிறு? யாருக்கு தெரியும்? யாரோ மலையாளத்தான்னு பேசிக்கிறாங்க. மச்சக்காலை இறங்கியபடியே பேசினான். ஆனால் பயிர் செய்கிறவன் மலையாளி, வாங்கி விற்கிறவன் நம்மாளு தானா? யார் இது வாங்கி விற்கிறது? அரசியல் ஆளுங்க, பல பெரிய மனுஷங்க 4 பேர். மேலேயா இருக்கானுங்க? அவன் ஏன் மேலே இருக்கான்? மதுரையில் உட்காந்துக்கிட்டு போலீஸ் அஜாரகம்னு பத்திரிக்கைக்கு நியூஸ் விட்றான். என்னையா பைத்தியக்கார வேலையாக இருக்குதே. சிறைக்க வந்துட்டோம், நாறுதுனா முடியுமா? மச்சக்காலையின் அம்பாசிடர் கார் மெல்ல பள்ளங்களில் போயிற்று. உலகநாதன் கார் மெல்ல அதே விதமாய் மலையடிவாரம் வந்தது. 8 நேரமாய் உலகநாதன் செய்வது தெரியாது நிற்கிறார். 4வது சிகரெட் முடிந்ததும் தூக்கி எறிந்துவிட்டு குறுக்கும் நெடுக்கும் நடந்தார். மலையை உற்று பார்த்தார். இது நான் நடாமட்டம் தெரியுதா? இல்லை சார், புரியவில்லை. பெரிய கருப்போடு பேசலாமா? மெல்லை நாடாக்களை அவிழ்த்துவிட்டு காலை உருவி சேரின் கம்பியில் வைத்து கொண்டு கண் மூடினார். வீடு வாசல், அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லோரையும் மனசில் நினைத்து அனைவரையும் மனதுக்குள் அழைத்தார். வீட்டுக்கு எதிரே இருந்த கோயிலுக்கு சகலரோடும் நுழைந்தார். கோயிலா அது? கோயில் மாதிரி இடம். கோபுரம், கூரையில்லாத இடம். ஒரு வேப்ப மரம், சுற்றி ஆளுரை சுவர், கீழே கருங்கல் தளம். வேப்ப மரத்தில் கிழக்கு பார்த்து ஒரு பெரிய சூலம், எதிரே பலிபீடம். இதுதான் கோயில். பெரிய கருப்பு கோயில். பெரிய கருப்பு அவர் குலதெய்வம். அவர் வீட்டில் தலைமுறையாய் வழிபடும் கடவுள். பெரிய கருப்புக்கிட்ட ஜோசியம் கேட்காதடா. இது நடக்குமா நடக்காதான்னு கேட்காத. பெரிய கருப்பு, எனக்கு இன்னது வேணும்னு கேளு. நேராக பேசு. மனசு விட்டு உன் தாத்தா கிட்ட அண்ணா கிட்ட பேசுகிற மாதிரி பேசு. அத்தனை தைரியமாக எப்போ கேட்க முடியும்? உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கும், உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அப்போ அதுக்கிட்ட கேளு. பெரிய கருப்பிட்ட போய் அடுத்தவன் பெண்டாட்டி வேணும்னு கேட்பியா? கேட்கத்தான் தைரியம் வருமா? லஞ்சம் வாங்க போகணும், உதவி செய்யணும்னு வேண்டுதல் வருமா? வராதில்ல. அதுதான். உன் மனசு சுத்தமாக இருந்து உனக்கு பிரச்சனை வந்தால் நேராக பெரிய கருப்புக்கிட்ட வா. எனக்கு இது செய்யின்னு கட்டளை கொடு. வேண்டுதல் வேண்டாம், கட்டளை தான், உத்தரவு தான். கட்டளை போடு, கண்டிப்பு காட்டு, உடனே நடக்கும். நம்ம பெரிய கருப்பு கைமேல் பலன் தரும். தந்திருக்கிறது, கேட்டது கிடைத்திருக்கிறது. பெரிய கருப்பு, நம்ம தலைமுறை நான் மட்டும் படிக்கிறேன். என்னை BA MA படிக்க வைக்காதே. நான் IPS படிக்கணும், வழிகாட்டு. மறுநாளே காட்டியது. நல்லா படிச்சிருக்கேன் பெரிய கருப்பு. நாளைக்கு இன்டர்வியூ, நீ கூட இருந்திருக்கிறது. பெரிய கருப்பு, ட்ரைனிங் முடிச்சிட்டேன். தமிழ்நாட்டில் உத்தியோகம் கொடுக்கணும். எந்த மூலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருக்கணும். தந்திருக்கிறது. தோல்வி என்று எதுவும் வந்ததில்லை, வேதனை என்று எதுவும் தந்ததில்லை. ஏனெனில் எவரையும் வேதனைப்படுத்தியதில்லை, எவரையும் இழுத்து பேசியதில்லை, எந்த நேரமும் எதற்கும் ஆத்திரப்பட்டதில்லை, அசூசை கொண்டதில்லை. உயர்வுக்கு உழைப்பு காரணமா, பெரிய கருப்பு காரணமா? இரண்டும் தான்.
ஐபிஎஸ் கஷ்டப்பட்டு பாஸ் செய்தேன். என் கூட படித்தவன் ஒரிசாவுக்கு போயிட்டான். என்னை பெரிய கருப்பு செங்கல்பட்டில் போட்டுச்சு. என்னை ஏன் ராஜஸ்தானில் போடல? அது பெரிய கருப்பு காரியம். வந்து பதவியை ஏற்று மறுமாசம் சாராய கேஸ் பெரிய ஆளு பிடிச்சேன். தப்புன்னாங்க. நான் விடலை. பெரிய கருப்புக்கிட்ட எனக்கு கெட்ட பெயர் கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டேன். பெரிய ஆளு தானா சரண்டர் லெட்டர் தந்துட்டான். அரிசி கடத்தல்ல லாரி மடக்கினேன். மந்திரிங்க போன் போட்டு திட்டினாங்க. பெரிய கருப்பு என்ன இதுன்னு சத்தம் போட்டேன். கடத்தலால் வேற கொலை கேஸில் மாட்டினான். லாரி இன்னும் போலீஸில் தான் நிற்கிது. மனுஷானுக்கு உழைப்பு மட்டும் போதாது, தெய்வம் துணை நிற்கணும். மனதிய ஓடிய எண்ணங்களுடன் சூப்பரண்டென்ட் உலகநாதன் பெரிய கருப்புக்கு முன்னால் கைகூப்பி நின்றார். என்ன பெரிய கருப்பு, காட்டில் உட்கார வச்சிட்ட? நல்லதுக்கு என்று மனசு சொல்லியது. சோத்துக்கே கஷ்டமாயிரும் போலிருக்கே. 80 பேர் இருக்குமே, சோறு வரும் மனசு பேசியது. பூச்சி பொட்டு இருக்கிற இடமா இருக்கே பெரிய கருப்பு, வராது உள்குரல் அடித்து சொல்லியது. சரி கும்பிட்டார். தலை நிமிர்ந்தார். மெல்ல மலையாடிய வாரம் சுற்றி வந்தார். சார் குரல் கேட்டது. யாரு? 820 சார். உங்கள் இடப்பக்கம் இருக்கேன். என்ன? நடந்தார். ஆள் வருது. அலாட். சட்டென்று புதர் மறைவில் உட்கார்ந்து 820 காட்டிய இடம் பார்த்தார். மேலே லுங்கி போர்த்தி ஒத்தையால் தலைப்பாகை கட்டி நடந்து வந்து கொண்டிருந்தான். குரல் கொடு. டேய். பதிலுக்கு ஊ என்று அவன் நின்று குரல் கொடுத்தான். இறங்கி வந்தான். யார்டா நீ? கொத்தாய் பிடித்தார். காட்டு நாயக்கருங்க. என்ன பண்ணுற மேலே? சும்மா தாங்க இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறேன். தேன் அறுக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, மரம் வெட்டுறது, சும கூலி ஆள் கேட்பாங்க. அப்போ சும கூலிக்கு போகிறது. பயப்படாமல் பதில் சொன்னான். என்ன சும? கஞ்சா பயிர் தான். தலைக்கு 8 ரூபா தருவான். உலகநாதன் இருட்டில் டார்ச் அடித்து முகம் பார்த்தாள். முகத்தில் வறுமை எழுதி ஒட்டியிருந்தது. மனசுள் ஏதோ சந்தேகம் தட்டியது. காட்டு நாயக்கன் தானா நீ? ஆமாங்க. உட்கார். அப்படி போடிக்கு போகணும். போகக்கூடாது. அப்படி உட்கார். அவன் மெல்ல நகர்ந்து அவருடைய அம்பாசிடர் கார் பக்கத்தில் குத்திட்டு உட்கார்ந்தான். தொலைவில் சோற்று ஜிப் குலுங்கி குலுங்கி வந்தது. அவருக்கென்று பிளாஸ்கில் சூப்பும் அட்டைப்பட்டியில் வான்கோழி பிரியாணியும் மினரல் வாட்டர் பாட்டிலும் வந்தன. காவலர்களுக்கு காரக்குழம்பும் வெள்ளை சோறும் தனித்தனியே பொட்டலம் கட்டிய இறைச்சி துண்டுகளும் இறங்கின. எதிரே மலை அமைதியாக இருந்தது. ரிவால்வருடன் கூடிய இடுப்பு பெல்ட்டை அவிழ்த்து வண்டியில் போட்டுவிட்டு கை கழுவி சாப்பிட்டார். சின்ன ஏப்பம் விட்டார். வந்த ஜிப்பில் ஒரு ஸ்டூல் இறங்கி அதை காலுக்கு வைத்து மடக்கி சேரி சாய்ந்து கண் மூடினார். தூக்கமில்லை, விழிப்புமில்லை. அமைதியான அயர்வு அது. படீரென்று துப்பாக்கி சத்தம் காது துளைத்தது. சரக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்து காதை தீட்ட மலை அமைதியாக இருந்தது. என்னையா அது? மிஸ்ஃபயர் சார். யாரோ குரல் கொடுத்தார்கள். தொலைவில் குசுகுசுவென்று ஆட்கள் பேசும் சத்தம் கேட்டது. என்னையா அது? எடுத்தோடனே மிஸ்ஃபயரா? யார் இது? கார்மேகம் சார். எந்த கார்மேகம்? உங்கள் டிரைவர் சார். என்ன? உள்ள லேசாய் கலவரம் உண்டது. எழுந்து முன்னேறினார். தன் டிரைவரிடம் ஏதும் ஆயுதம்? எதற்கு துப்பாக்கி? காருக்கு பின்னே இருந்து காவலர்கள் வெளியே வந்தார்கள். அவர் வரவு கண்டு விலகி நின்றார்கள். கார்மேகம் ஓடி வந்தான். ஐயா ஐயா என்று கத்தினான். குரலில் அழுகை இருந்தது. சுட்டுட்டேங்க. உங்கள் துப்பாக்கியால் சுட்டுட்டேங்க. வெடிக்காதுன்னு நினச்சி அழுத்தினே, வெடிச்சிடுச்சுங்க. என்னையாச்சு? செத்துட்டான் சார். பாயிண்ட் பிளாங்க். யாரு? மலையிலேருந்து வந்த ஆள். இங்கே நான் உட்காருன்னு சொன்னீங்களே அந்த ஆள். பெரிய கருப்பு. உள்ள பயத்தோடு குரல் எழுந்தது. என் ரிவால்வரா? கவலை புரண்டது. ஏன் எடுத்தான்? கேள்வி இறங்கியது. ஒரு ரிவால்வரில் 6 சேம்பர்கள், 6 புல்லட் போடும் துளைகள் இருக்கும். முதல் 2 சேம்பரையும் காலியாக வைத்து விட்டு 4 சேம்பரில் புல்லட் போட்டு வைத்திருப்பது உலகநாதன் வழக்கம். சுற்றுடுவேன் என்று பயமுறுத்தி கிளிக் செய்து எதிரியின் மனோநிலையை குலைய வைக்க அப்படி செய்வது வழக்கம். அதை கார்மேகம் எடுத்திருக்கிறான். உணவுக்கு போகும் முன் கலற்றி பின் சீத்தில் வைத்ததை உருவியிருக்கிறான். காருக்கு கீழே உட்கார்ந்திருந்த காட்டு நாயக்கரை சுற்றுவேன் என்று பயமுறுத்தி இருக்கிறான். சும்மா தமாசுக்குத்தானே என்று அந்த ஆள் சிரிக்க, தமாசா? தமாஸ் துப்பாக்கியா இது என்று வானம் நோக்கி சுட வெறும் கிளிக். கார்மேகம் ஆச்சரியமானான். மறுபடியும் வானம் நோக்கி ஏன் சுடவில்லை என்று சோதிக்க, மறுபடியும் வெறும் கிளிக். ஐயோ, புல்லட்டை போடலை போல இருக்கு. துப்பாக்கியை காட்டு. நாயக்கர் முக்திக்கு நேர நீட்டி 3வது கிளிக் செய்ய வெடித்து விட்டது. நெத்திக்கு நடுவே குண்டு பாய்ந்து பின்தலை சிதறிவிட்டது. முகம் முழுக்க இரத்தமயம். அந்த ஆள் இறந்து போனான்.
என்னை காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. போலீஸை கண்டா மலையில் எந்த ஆளும் பயப்பட மாட்டோம். நான் பயமுறுத்த சுட்டேன். 2 தடவை சுடலைன்னதும் ரவை இல்லையோன்னு அவனை மிரட்டுறதுக்காக சும்மாங்காட்டியும் சுடுற மாதிரி அழுத்தினேன். நிஜமாவே வெடிச்சிடுச்சுங்கய்யா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. 3 பசங்கய்யா எனக்கு. அழுகை ஓலம், ஊதல், கலவரம், ஆட்கள் அலை மோதினார்கள். இருட்டில் தடுமாறி முன்னும் பின்னும் அலைந்தார்கள். அழுவாதே கார்மேகம், ஐயா காப்பாத்துவார், மனம் தளர விடாதே. யாரோ அவனை உலுக்கி சமாதானப்படுத்தினார்கள். தரையில் விழுந்து புரண்டவனை எழுப்பி அப்புறப்படுத்தினார்கள். தன்னை யார் காப்பாற்றுவது? உலகநாதனுக்கு கேள்வி வந்தது. உன் துப்பாக்கியை ஏன் கழட்டி வச்ச? அதெப்படி உன் டிரைவன் எடுத்தான்? இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கானா? இன்னொருத்தர் எடுக்கும்படியா வெப்பன் வைக்கிறது தப்புன்னு தெரியாதா? போலீஸ் அதிகாரியே இப்படி செஞ்சால் கான்ஸ்டபிள் துப்பாக்கி கட்டையை தலைமாட்டில் வச்சுட்டு தூங்குவான். இறங்கு, கீழே இறங்கு. நீ சூப்பரண்ட் இல்லை, இறங்கு கீழே. கேள்வி மேல் கேள்வி கேட்டு கேலி பேசி பதவி இறக்கம் செய்வார்கள். நல்ல வேலை டிரைவர் எடுத்தான். உலகநாதன் பொண்டாட்டி எடுத்திருந்தா என்ன ஆகும்? 4 குண்டையும் சுட்டுட்டு தான் நின்று இருப்பாங்க. 4 குண்டா? யாரை? உலகநாதன் தான். எந்த பொண்டாட்டிக்கு போலீஸ்காரனை பிடிக்கும் சொல்லு? சிரிப்பு பரவும். இந்த சிரிப்போடு பதவி போகும், வேலை நீக்கம் கூட வரலாம். பெரிய கருப்பு என்னப்பா உள்ளே அரட்டினார். கண்மூடி மனசுக்குள் கூப்பிட்டார். நான் தவறு செய்யல கருப்பு. சோத்துக்கு அவிழ்த்த பெட் அவன் கையில் கூட கொடுக்கல. என் இடத்துல வச்ச பெல்ட். இத்தனை படிக்க வச்சு, இத்தனை உசுரை கொண்டு வந்து என்னை இப்படி அவலமாக நிற்க வச்சிட்டியே. பெரிய கருப்பு, என்னை காப்பாற்று. என்னை காப்பாற்றுறது உன் கடமை. உள்ளே அரட்டினார். சும்மா இரு, நான் இருக்கேன். உள்ளே குரல் கேட்டது. கேட்ட மறுவினாடியே சுடேங் என்று மலை உச்சியில் AK-47 சீறியது. பொசிஷன் கூவினார். குப்புறப்படுத்து முழங்கை ஊன்றி ஒயர்லெஸ்க்கு பாம்பாய் நகர்ந்தார். சமாரசியாய் தலைக்கு மேலே குண்டு பறந்தது. கிளைகளை முறுத்தி தள்ளியது. ஹலோ போடி. நிலைமையை கலெக்டருக்கு விளக்கினார். பதிலுக்கு தாக்க உத்தரவு கிடைத்தது. மடமெடவென்று தலை குனிந்தபடி ஓடி முதல் பொசிஷனில் போனார். இருட்டில் தீப்பிழம்பு கக்கும் இடம் தெரிந்தது. புஸ்காவை கொண்டு வரச் சொன்னார். உள்ளே ராக்கெட் திணித்தார். சரசரவென்று புதிரிடை முன்னேறி எதிரி AK-47க்கு இடம் தெளிவாய் தெரியும். பாறைக்கு ஏறி பஸ்கா இயக்க ராக்கெட் பறந்து இலக்கை தாக்கி சிதறியது. எதிர்ப்பக்கம் ஓசை அடங்கி மறுபடியும் சீரத் தொடங்கியது. இடம் மாறினார். இடைவிடாது மிஷின் கண் அடி கொடுத்தார். ஸ்டன்கள் முன்னேறச் சொல்லி குறிப்பிட்ட எல்லை வந்ததும் இயக்கச் சொன்னார். எதிரிகள் பின்னடைவது தெரிந்தது. முன்னேறினார். ராக்கெட் தாக்கின இடம் வந்தது. 6-7 உடல்கள் கிடந்தன. மலைக்கு மறுபக்கச் சரிவில் டார்ச் விளக்குகள் நகர்வது தெரிந்தது. உச்சியில் பதுங்கு குழி வெட்ட உத்தரவிட்டார். டார்ச் விளக்குகள் நோக்கி மறுபடியும் பஸ்கா அடித்தார். முன்னேறலாமா என்று போன போது சார் கன்னிவெடி என்று யாரோ கத்தினார்கள். பெரிய ஒயர் காட்டினார்கள். அந்த ஒயரில் வேறு ஒயர் பின்னி குப்பரப்படுத்தி இழுக்க 3-4 கன்னிவெடிகள் வெடித்தன. முகம் முழுவதும் மண் விழுந்தது. சிறு கற்கள் தாக்கின. கீழே கார் வெளிச்சம் தெரிந்தது. வயர்லெஸின் மச்சக்காலை வரவு தெரிவிக்கப்பட்டது. வரவேணாம், அங்கேயே இருக்கட்டும், விடிஞ்சு வரட்டும். வழி முழுக்க கன்னிவெடி. எதிர்பக்கம் சுத்தமாய் சத்தமில்லை. மெல்லே விடிந்தது. தாக்கி பிடித்த பொசிஷனில் ஆட்களை இன்னும் சிரமாய் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். மச்சக்காலை கிளியரன்ஸ் கேட்டான். வா, இப்போ வா. சுடப்பட்ட எதிரிகளின் உடல்கள் கீழே வந்தன. கார்மேகம் சுட்டவனுக்கு அருகே கிடத்தப்பட்டன. ஐயா, இப்போ சரியாயிடுங்களா? கார்மேகம் குரலில் பயமும் சந்தோஷமும் இருந்தன. தெரியாது கார்மேகம். இது ரிப்போர்ட் ஆகுங்களா? ஆகும் ஐயா. போ அப்பால. ஐயா, நான் புள்ளக்குட்டிக்காரன். செத்தவனுக்கு புள்ள இருக்காதா? ஒரு ஆதிவாசி பொழப்புக்கு மூட்டை தூக்குறவனை சுட்டுட்டியே, அவன் குழந்தை அழுகாதா? போ அப்பால. மச்சக்காலை வண்டி வந்தது. வேறு மாவட்ட போர்ஸ் வந்தது. என்ன ஆச்சு உலகநாதன்? சுட்டேன் 7 பேர் பலி. நம்ம பக்கம் யாரும் இல்லை. கன்னிவெடி தாக்கி கண்ணு மூக்கில் கொஞ்சம் பேருக்கு அடி. மச்சக்காலம் மூடிய உடைகளை உருவி பார்க்க முகம் மலர்ந்தான். அடிசக்கை, இந்த சொறி நாயைத்தான் நம்ம நாளாக தேடிட்டு இருந்தேன். யாரு? நெத்தியில் அடி வாங்கியிருக்கானே, இவன்தான். இவன் காட்டு நாயக்கராமே. இவனா? யார் சொன்னா? இவன் உளுந்தூர் பேட்டைக்காரன், பெரிய ரவுடி. இவன்தான் மலையில் இருக்கிறவனுக்கு ஏஜெண்ட். பல கேஸ் இருக்கு. பாயிண்ட் பிளாங்க் காட்டுக்குள்ளே யார் சுட்டது? என் டிரைவர் என் துப்பாக்கியால் சுட்டுட்டான். மிஸ்ஹேண்டிங். இந்த சோம்பேறி நாயை இப்படி தான் சுடணும். கண்ணி வெடி வைக்கிறவன் இவன்தான். என்னை மலையில் ஏற விடாத அடித்து நாரப்பணம். ஒன்று செய்கிறியா என்ன? நமக்குள்ளே இருக்கணும்.
சொல்லு மச்சக்காளை, இவனை நான் சுட்டதா சொல்லட்டா? ஏன்? இவன் தலையை கொண்டாரேன் கோட்டைக்குள்ளே சபதம் போட்டிருக்கேன். உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? எது வேணா இருக்கட்டும், என் மேலே கோபம் இல்லாத எனக்கு விட்டுக்குடு. இவனை நான் கொன்னதா நீ சாட்சி சொல்லணும். நீ எனக்கு செய்த நான் உனக்கு சமயத்தில் செய்கிறேன். மச்சக்காளை, உலகு, இது எனக்கு லைஃப் டைம் ரிவார்ட். இவன் வரணும் 4 நாளாக சோறு தண்ணி இல்லாது காத்து கிடந்தேன். இவனை எனக்கு கொடு. சரி, எழுதுறேட்டா? என்ன ரிப்போர்ட்? எழுது. முழு யுத்த விவரம் எழுதப்பட்டு பெருமாள் என்கிற உளுந்தைப்பேட்டை ரவுடியை மச்சக்காலை மடக்கி சுட்டதாய் சொல்லி மற்றவர் பெயரும் எழுதப்பட்டு உலகநாதன் துணிச்சலான தந்திரமான முறைகள் விளக்கப்பட்டு ரிப்போர்ட் அங்கேயே எழுதி கையெழுத்திடப்பட்டது. மேற்கொண்டு என்ன? ஸ்டென்கள் பார்ட்டியா 40 ஸ்பெஷல் போலீஸ் வந்திருக்கு. இனி நானே கிளியர் செய்திடுவேன். என்னிடம் வரதா இருந்தால் வரலாம், அடிபட்டுச்சின்னு பின்னால் போனாலும் போகலாம். நான் போகிறேன். உலகநாதன் தன் கம்பெனி பின்னுக்கு நகர உத்தரவிட்டார். 2 வரிசையாய் அவர்கள் நடந்தார்கள். கார்மேகம் அம்பாசிடர் காரை திருப்பினான். அப்போ மச்சக்காலை, நான் ரிலீவ் ஆகிறேன். உலகநாதன் நிமிர்ந்தார். மெல்ல சல்யூட் செய்தார். எஸ் சார். மச்சக்காலை விரப்பாய் அடித்த சல்யூட்டை ஏற்றுக்கொண்டார். வண்டியில் அமர்ந்தார். வண்டி குலுங்கி போடி நாயக்கனூர் நோக்கி நகர்ந்தது. என்னையை காப்பாற்றிட்டீங்கய்யா. கார்மேகன் தழுதழுத்தான். போடியில் உன்னை ரிலீவ் செய்கிறேன். 1 மாதம் லீவ் போட்டுட்டு வேறு இடம் மாற்றல் வாங்கிட்டு போயிடு. இனி வராத என்கிட்ட. சரி ஐயா, என் 4 தலைமுறைக்கு நாங்கள் உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். எனக்கு கடன் படலை, பெரிய கருப்புக்கு கடன் பட்டிருக்க. யாருங்க பெரிய கருப்பு? யார் அது? உனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். உள்ளே மனசுள் கோயில் தெரிந்தது. கோயில் கட்டடம், ஒரு வேப்ப மரம், அதன் அடியில் குத்தி வைக்கப்பட்ட சூலம், சுற்றுச்சுவர், தரையில் கருங்கல் வரிசை. சூப்பரண்ட் உலகநாதன் கைகூப்பி மெல்ல பெரிய கருப்புக்கு முன்னே நின்றார். யாரோ சிரிக்கும் சத்தம் மனதுள் கேட்டது.